அம்மா நாய் பூந்துவாரு பண்ணி பழகுட்டி மாட்டுவாரு அவன் காலில் கூட விழுவரத்த எங்களுக்கு ஒரு வாய் சோறு மட்டும் போட்டு அம்மா இது நம்ம அத்தல்லமா இருப்பியாயுமா பண்ணி பழகுட்டி மாட்டு மாதிரி இத்தனை குடி வந்திருக்கிறியா பிள்ளைங்க சுருண்டு வந்திருக்காங்க சோறு ஒரு முன்ன பின்ன பிள்ளை பத்த வந்தா அது வரிசை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் உனக்கு பொண்ணா இருக்கிறது அவளுக்கு தெரியாத நீ தண்ணி தண்ணி கொண்டு கூட்டிட்டு வந்துட்டேன் ஒரே ஒரு வேலை கஞ்சி ஊத்து என் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடுறேன் நீ ஏண்டி இத்தனை பண்ணி பழக்கொண்டு மாட்டி வர இத்தனை கூட்டிட்டு வந்துருக்கியா ஐயோ ஒன்னா ரெண்டா ஐயோ என் சொத்தா பூரா போயிருவேன் என்ன நீ சம்பாரிச்சு சொத்தா இதெல்லாம் எங்க மாமா சொத்து தானே மாமா சொத்து நாங்க திம்ப நீ என்ன நான் அறியாம கூட்டிட்டு வந்துட்டேன் அடி அடிக்கிறோம்ல அப்பா 1000 முறை சொன்னாங்க வாழ்ந்து கட்டு போனா வாழ கூப்பிட மாட்டாங்க
கெட்டு முடிந்து போனா பட்டு பாகி வெளி இல்லாம போயிடும்னு சொல்லி உங்க அப்பா வார்த்தையை கேட்காம நான் உங்களை கூட்டிட்டு வந்து பசுமை கட்டி வச்சு கண்ணை அடிக்கிற மாதிரி அடிக்கிறியே உனக்கு ஈவு இறக்கமே தெரியாம சொல்றேன். ஒரு பொம்பளையா பிறந்தா ஒரு அடக்கு ஒடுக்குமா இருக்கணும். ஆடுகள் முன்னேற்ற இப்படி போட்டு சோறு போட்டு ஒண்ணு போட்டு ஒரே ஒரு வேளை கஞ்சி கூட்டிட்டு போயிடுறேன். ஏன்டா பையா கஞ்சி மட்டும் ஊத்து சார். ஆமா இந்த தேவடியா பத்த பிள்ளை 7 பிள்ளைக்கு பண்ணி பழகுட்டி போட்ட மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா அப்படியே சாமி. ஐயோ அம்மா ஐயோ ஏண்டா இவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கறீங்களா நீங்க? ஆமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாரிச்சு இப்படி எல்லாம் போங்க. ஐயோ நீ சம்பாரிச்சு போறோம் ஆச்சா. ஏண்டி ஒரு அநியாய கோழி குஞ்சு கூட்டிட்டு வர மாதிரி இத்தனை பிள்ளைகளை கூட்டிட்டு வராங்க. சரி சோறு கேக்குற என்ன பண்ணலாம்? அந்த பொன்னி அடிச்சு இருக்குதுல்ல சிப்பா எடுத்து கொடுத்தா ஆயிரத்து எங்களுக்கு அவ்வளவு பெரியவங்க நாங்க இல்ல. ஏதோ ஒரே ஒரு வேளை கஞ்சி ஊத்தையா கஞ்சி காய்ச்சி உடனே நாங்க போயிடுறேன். நீ சரி சரி எத்தனை அடி அடிச்சாலும் நம்ம விட்டு போக மாட்டேங்க. காலை சுத்திட்டே கிடக்குது. இந்த வர்க்கமே இப்படிதான் இருக்குது. கஞ்சி நீயா காய்ச்சல? ஏய் இது ஏதோ ஒரு இது பண்ணுமா பாவம் ஏதோ சரி சரி கஞ்சி தாங்க வேணுங்கிறேன். ஏய் இந்த 10 வருஷத்துக்கு முன்ன சோளக்கூர்ண வந்து அடுத்து சோளக்கூர்ண அது வந்து அடுக்கு பண்ணில கிடக்குது. இருக்குமா? அதெல்லாம் புழு பிடிச்சு போய் கிடக்குது. அது வீணா தானே போகுது. அதை எடுத்துட்டு வந்து கூட ஒரு இடத்துல வச்சு கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு போகட்டும். சரி எதெல்லாம் காய்ச்சல்? இதெல்லாம் தண்ணி ஊத்தி எத்தனை நாள் ஆகுதுன்னு நாத்தனா இருக்குதா? இதான் இவன் வந்து பண்றான். அஞ்சு காய்ச்சதுக்கு ஆரி கூட எடுத்து ஆரி எடுத்துவாங்க இல்ல? எதை காய்ச்சுவாங்க? ஒண்ணுல காய்ச்சுவாங்க.